சக்தி வந்து போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ரொம்ப வந்து சளியால் அவஸ்தைப்படுறாரு. நம்ம பொண்ணியும் வந்து எனக்கும் ஒன்றும் முடியலங்க, ரொம்ப ஜலதோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஜலதோஷத்துக்காக 2 பேருமே ஆவி பிடிக்கிறாங்க. அப்போ வந்து நல்லா வந்து மூச்சு இழுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. பொன்னி அந்த பாட்டை நீ எடுத்து கொடுத்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, உண்மையிலேயே சொல்கிறேன், நீ எப்படி பொன்னி அப்படி அந்த டைமில் யோசிச்ச அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைங்க நான் ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்தேன், எங்கள் அப்பா பாட்டை வந்து அத்தையை பாட வைக்கணும்னு சொல்லிட்டு நான் கொடுத்தா பாடவே மாட்டாங்க, அதனால தான் நான் வந்து மாமா கிட்ட கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி இப்போ ஒரு சான்ஸ் கிடச்சிது. என்னென்னா வந்து எல்லாருமே வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து கஷ்டப்படுறாங்க இல்லையா மழை இல்லாமல், அதனால தான் வந்து நான் இந்த பாட்டை கொடுத்து அவங்கள பாட சொல்லலான்னு நினச்சேன். அதே மாதிரி அவங்களும் வந்து அவங்க வாயால் பாடிட்டாங்க, மழையும் பொழிஞ்சது, என்னோட ஆசையும் நிறைவேறிச்சு அப்படின்னோடனே, சரி உனக்கு அப்படி என்னதான் ஆசை, நிறைய ஆசை இருக்கா, நீ எல்லாம் வந்து நல்லா பாடணும்னு நான் நினைக்கிற பொண்ணி, அதே அந்த ஆசையை நிறைவேற்றுவியா என் ஆசையை அப்படின்னோடனே, கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு சங்கீதம் சரியாக தெரியாதே அப்படி சொல்கிறாங்க. தெரியலன்னா என்ன, கற்றுக்கினா போச்சு. சரி எப்படி கற்றுக்க முடியும், சரி உனக்கு யார்கிட்ட சங்கீதம் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை, வேறு யார்கிட்ட, அத்தைக்கிட்ட தான் நான் சங்கீதம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனது அம்மா கிட்டேயா, இது நல்ல விஷயந்தான், நானே அம்மா கிட்டே பேசுகிறேன், வேணாம் அத்தை கோவப்படுவாங்க, எனக்குலாம் சங்கீதம் சொல்லி தர மாட்டாங்க, நீ எதுக்கு அதெல்லாம் கவலைப்படுற, அம்மா பற்றி உனக்கு தெரியாது, வளரும் கலைஞர்கள் நல்ல ஊக்குவிப்பாங்க, அந்த மாதிரி ஆள் அம்மா, அப்படிப்பட்டவங்க வந்து உன்னை வந்து ஊக்குவிக்க விடுவாங்களா, பேசுனா கண்டிப்பாக அம்மா ஒத்துப்பாங்க அப்படின்னோடனே, இல்லை சக்தி அதெல்லாம் வேணாம், நீ கம்முன்னு இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சக்தின்றாங்க. அடுத்த நாள் வந்து எல்லாருமே வந்து சாப்பிட உட்காடுறாங்க. அப்போ வந்து ஜெயா கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து சக்தி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அம்மா அப்படி சொன்னோன்னே, என்ன விஷயம்ப்பா சொல்லு அப்படின்னோடனே, இல்லை பொன்னி வந்து பாடணும்னு ஆசைப்பட்றா, அதனால் வந்து அவளுக்கு நல்லா வந்து பாடணும், அவளுக்கு நல்லா பாடணும் எனக்கும் ஆசை, ஆனால் அதுக்கு அவளுக்கு சங்கீதம் தெரியணுமே அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதை தான் நான் சொல்ல வந்தேன், அவளுக்கு சங்கீதம் தெரியணும்ல, அப்பா அவள் கற்றுக்கணும்ல, அதுக்கு ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னோடனே, அதையே என்கிட்ட கேட்குற, உனக்கு என்ன விருப்பமோ அதை செய் அப்படின்றாங்க. அதெல்லாம் கரெக்டு தான்மா, ஆனால் அவளுக்கு ஒரு மனசில் ரொம்ப ஆசை ஒருத்தர்கிட்ட கற்றுக்கணும்னு அப்படின்னு, யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. அப்போ வந்து வேறு யார், அம்மா கிட்ட தான். என்னது அம்மா கிட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன்கிட்டயா அப்படின்றாங்க. சரி ஆமாம் உங்ககிட்ட தான்மா கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றா, ப்ளீஸ்மா உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நீங்கள் ஊக்குவிப்பீங்க, மற்றவங்களுக்காக வந்து நிறைய விட்டு தருவீங்க எனக்கு தெரியுமா, ப்ளீஸ்மா எப்படியாவது வந்து பொண்ணுக்கு சங்கீதம் கற்றுக் கொடுங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இங்கே பாரு சக்தி, எனக்கு இதில் விருப்பம் சுத்தமாக கிடையாது, அதுவும் போயும் வந்து வந்து பொண்ணுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணுமா, அவெல்லாம் வந்து என்கிட்ட கற்றுக்கிற அளவுக்கு அவளுக்கெல்லாம் தகுதியே கிடையாது அப்படின்றாங்க. அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு நம்ம வந்து சக்தி. உடனே வந்து அது எப்படி அத்தை சொல்லிக் கொடுப்பாங்க, தேவையில்லாம் பண்ணாதீங்க தம்பி அப்படி சொல்லிட்டு உஷாவும் சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. இதில் கற்றுக்குத்தா என்ன தப்பு இருக்குது, அவள் தான் ஆசைப்படுறாள் கற்றுக்கூட ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாதுங்க, என்கிட்ட கற்றுக்கணுன்னா ஒரு தகுதி இருக்குது, அந்த தகுதி அவளுக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது, அதுவும் போய் அவளுக்கு நான் சொல்லித்தர முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டு சக்தி ரொம்ப அப்செட் ஆகிறாரு. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சொல்லித்தரலன்னா பரவாயில்ல, ஆனால் தயவுசெய்து தகுதி இல்லைன்னா சொல்லாதீங்க, பாட்டு கற்றுக்க விருப்பம் இருந்தால் போதுமா, அதில் ஆர்வம் இருந்தால் போதும், அவகிட்ட நிறைய இருக்குது, அவளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஏமா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆர்வம் இருந்தால் அவளுக்கு நான் சொல்லிக் கொடுத்துடுமா, எனக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்றாங்க. உடனே வந்து எதுக்காக தேவையில்லாமல் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து திட்டுறாங்க. நம்ம சக்தி செமையாக டென்ஷன் ஆகிறாரு. ஒன்று சக்தி சொல்கிறாரு, சரிம்மா நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம் பரவாயில்ல, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இங்கே எல்லாருக்கும் சொல்கிறேன், சிரிக்கிறவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பொண்ணு பாடகி ஆவா, அவளை வந்து பாடகி ஆக்காமல் நான் விடவே மாட்டேன், எப்படியாவது அவளுக்கு நான் மியூசிக் கற்றுக் கொடுப்பேன், அம்மா சொல்லிக் கொடுக்கலன்னா பரவாயில்ல, நான் வேறு யாராவது வச்சு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு.